ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிராய்லர் கோழியில் ஏற்படும் அசிடிஸ். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அசிடிஸ் இதோடைய சிம்டம் என்னென்னா, அந்த கோழி பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்கின் பூரா ஃபுல்லாக சிவப்பு கலராக மாறிடும், கொண்டையெல்லாம் செவந்துடும், ஒரு மாதிரி கோழி வந்து டயர்டாக இருக்கும், மற்ற கோழி அளவுக்கு வந்து ஆக்டிவ் இல்லாமல் ஒரு ஓரமாக ஒதுங்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வகுத்தில் வந்து தண்ணி நீர் கொடுத்துரும். இந்த மாதிரி சிம்டம் ஆயிரும். ஃபீர் அண்ட் டக் போகாது, அதனால் மூச்சு விட முடியாது, அடுத்து ஃபீர் அண்ட் டக்கும் போகாது. இந்த மாதிரி காரணங்களாக என்ன ஆகும், நாளடைவில் வந்து அது மாட்டடி ஆயிரும். இது வந்து எப்போ வந்து உருவாகும்னா, நீங்கள் சிக்ஸில் வந்து மழை காலங்களில் குளிர்காலங்களில் ரொம்ப வந்து சில்னஸாக இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக கட்டன் மேனேஜ்மெண்ட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சு அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்காம நீங்கள் ப்ரூடிங் தரல ஹீட் சோர்ஸு கறி போட்டு இப்போது டெம்பரேச்சர் கொடுப்பீங்க. அந்த கறி ஈரமாகி உள்ள புகை ஃபார்ம் ஆச்சாக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பண்ணை ஃபுல்லாக பரவி தேவையான ஆக்சிஜனை எரித்து அந்த கோழிக்கு தேவையான ஆக்சிஜன் தராமல் அந்த மாதிரி கிட்னி டேமேஜ் ஆகி இந்த அசிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி வந்து பூடிங் ரொம்ப மோசமாக ப்ராப்பர் ஹீட் கொடுக்காம சிக்ஸ் அட்லிங் ஆகி பூரா அன்சைஸ் விழுந்து அந்த மாதிரி வரும்போது ஸ்டார்டர் வர வேண்டிய வெயிட் வந்து வராமல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வந்து அந்த அன்சைஸ் வந்த கோழியில் வந்து அசிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஓவர் ஃபாஸ்ட் குரோத்து 32 வந்து 2 கிலோ ரீச் ஆயிரும். அந்த மாதிரி டயத்தில் வந்து எனர்ஜி பீடை சாப்பிட்டு அதனால டைஜஷன் பண்ண முடியாமல் கிட்னி டேமேஜ் ஆகி இந்த அசிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி லிட்டர் மேனேஜ்மெண்ட், லிட்டர் வந்து ரொம்ப ஈரமாக வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த அமோனியா ஸ்மெல்லுக்கு சுவாச்சு கிட்னி போயிடும், அப்பயும் அந்த அசிட்டிஸ் வரும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள்லாம் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களாக்கும் இந்த அசிட்டிஸ்லேருந்து நம்ம இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்களாக்கும் விட்டமின் சி, விட்டமின் இ, செலுனியம் இந்த காம்பினேஷனில் உள்ள மருந்து வந்து கொடுத்தீங்களாக்கும் ஓரளவுக்கு மற்ற கோழியில் காப்பாற்றலாம். அதே மாதிரி நெஃப்ரோடெக் கடையில் கிடைக்கும். அந்த நெஃப்ரோடெக் வந்து 1 ml வச்சு ஒரு 5 days கண்டினியூ கொடுத்து வந்தீங்களாக்கும் அடுத்த கோழிக்கு ஃபார்ம் ஆகாமல் ஓரளவு இந்த அசிட்டிஸ்லேருந்து கோழிகளை